ஆகா கல்யாணம் சீரியல்ல இந்த வாரத்திற்கான ப்ரமோ. முன்னெல்லாம் சித்ரா தேவியும் மற்றும் கௌதம் இவங்க 2 பேர் தான் இந்த சீரியல்ல வில்லிங்களா இருந்தாங்க. வில்லிங்களா இருந்தாங்க. ஆனா இப்ப இதுல இன்னும் அதிகமாகிக்கிட்டே போறாங்க. இப்ப கூடவே சேர்ந்து காயத்ரியும் இந்த அனாமிகாவும் வில்லியா மாறி இருக்கிறாங்க. இப்ப ஒரு பூஜை நடக்குது. இந்த சீரியல்ல தான் எப்ப பார்த்தாலும் பூஜை பூஜைன்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? பூஜையில வந்து மகாவும் ஐஸ்வர்யாவும் உட்காரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காயத்ரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி நம்ம பாட்டியும் தாத்தாவும் சும்மா விடுவாங்களா இதை? கண்டிப்பாக அவங்களும் இந்த பூஜையில் உட்காருவாங்க ஜோடியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் காயத்ரியால் ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? அதே டைமில் அனாமிகா வந்து பயங்கரமாக கிரிமினலாக ஏதோ ஒரு வேலையை பார்த்து விட்ருக்குறாங்க. நம்ம மகாவுக்கு ஃபோன் வருது. அதில் வந்து உன் தங்கச்சி பிரபாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் வருது. உடனே நம்ம மகாவும் கிளம்பி தங்கச்சியை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஐஸ்வர்யாவும் என் தங்கச்சிக்கு இப்படி ஆனதுக்கப்புறம் நான் எப்படி பூஜையில் உட்காருவேன், நானும் என் தங்கச்சியை பார்க்க போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் கிளம்பிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அனாமிகா பிளான் போட்டு பிரபாவை என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல. அது எபிசோட பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்களா அப்படிங்கும் தெரியல. அப்படி ஒருவேளை அது பொய்யா இருந்தது அப்படின்னா பூஜை நடக்கிறதுக்குள்ள நம்ம ஐஸ்வர்யாவும் மகாவும் இங்கே வந்துருவாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.